வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 45வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் அந்த பவரை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு ஃபேங் கேட்குறான். உன்கிட்ட அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு திறமை இல்லைன்னு டெவில் ஃபேங் சொல்கிறான். ஃபேங் கடுப்பாயிட்டு அடிக்க வரான். அடிக்கிறியா அடி, பழங்காலத்தோடைய முத்திரையை உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது கூட உன்னுடைய கண்ணுக்கு தெரியலையாடான்னு டெவில் ஃபேங் கத்துறான். ஃபேங் அதை பார்த்துட்டு இது கோல்டன் ஸ்பிரிட் பவர் கூட சம்மந்தப்பட்டதா இருக்குமா, இது அப்ப பேசிக்கா தான் இருக்கும், இது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டெவில் ஃபேங் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபேங் கீழே குனிஞ்சு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய், நீ என்ன என்ன கிண்டல் பண்றதுக்கு விரும்புறியான்னு டெவில் ஃபேங் கத்துறான். போடான்னு சொல்லிட்டு உட்காந்து பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். டெவில் ஃபேங் குத்துற மாரி பண்ணிட்டு ஃபேங் கிட்ட வந்து 10 வருஷமா பிராக்டிஸ் பண்ணாம இருந்த, ஆனா இப்போ உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இப்போ டெவிலா கூட மாறலாம், அதனால நீ இப்போ பிராக்டிஸ் பண்ணாதன்னு அந்த டெவில் ஃபேங் சொல்றான். பார்த்தா ஃபேங்கை சுத்தி ரெட் கலர்ல பவர் வருது. பயந்துகிட்டு பின்னாடி வந்துடுறான். அந்த பவர் சின்னதா மாறி ஃபேங்கோடைய உடம்புக்குள்ளார போயிடுது. பார்த்தா ஃபேங்கோடைய பவர் முதல்ல இருந்ததை விட அதிகமாகி அவனை சுத்தி கோல்டன் ஸ்பிரிட் பவர் போய்கிட்டே இருக்கு. எப்படி இவ்வளவு சீக்கிரமா பிராக்டிஸ் பண்ண முடியும்னு டெவில் ஃபேங் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கான். 10 வருஷமா நான் நைட்டும் பகலுமா கோல்டன் ஸ்பிரிட் பவரை பத்தி நல்லா கத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பவர் நார்மல் கோல்டன் ஸ்பிரிட் பவரை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிள் மாரி வர வைக்கிறான். பார்த்தா அது புதுசா ஒரு பவர் உருவாகி நிக்குது. டெவில் ஃபேங் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபேங் அந்த பவரை அனுப்புறான். அது போய் பட்டு அந்த இடம் ஃபுல்லா தெரிச்சுக்கிட்டு போகுது. அங்க வந்த புகையினால ரெண்டு பேரும் கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறானுங்க. சரியான முட்டாளா இருப்பான் போல இருக்குன்னு டெவில் ஃபேங் சொல்றான். சீனை கட் பண்ணா அவங்க எல்லாரும் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேங் எங்க இருக்கிறான்னு தெரியுதா, கண்டுபிடிச்சிட்டியான்னு தலைவர் கேக்குறாரு. தலைவர், இதோட நீங்க இன்னைக்கு 5 டைம் இதை பத்தி கேட்டுட்டீங்க. ஃபேங் எங்கிருந்து விழுந்தான்றது தெரியல, அவன் தண்ணியில விழுந்தானா எங்க விழுந்தானோன்னு தெரியல, அவனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு எல்டர் சொல்றாரு. இங்கேயோடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாரி ஒரு நிலைமைன்னு தலைவர் சொல்றாரு. அதை பத்தி கவலை இல்லை, அவன் செத்துட்டு இருந்தான்னா நல்லத்தானு ரேன் அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஃபேங்கையும் யூவையும் காட்டுறாங்க. ஒரு வழியா ஃபேங் கண்ணை திறந்து யூவை பார்த்துட்டு திருப்பி கண்ணை மூடிடுறான். சீனை கட் பண்ணா ராங் செங்லி மோக்லியா அப்புறம் அந்த பொண்ணு நடந்து வராங்க. வேகமா வாங்க, இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட மாட்டிக்குவோன்னு ரான் செங்லிங் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. அதை மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு பார்க்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஐஸ் ஜெட்டு தாமரைப்பூ இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருக்கும், எல்லாரும் தனியா போய் தேடுங்கன்னு ஜாவோ சென்சன் சொல்றான். ஓகேன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இங்கிருந்து போறதுக்கு எதனா வழி இருக்குதான்னு பார்த்தா அங்க ஒரு குகை மாரி இருக்கு, அது வழியா நம்ம வெளியில போயிடலான்னு சொல்லிட்டு ஃபேங்கும் யூவும் நடந்து வராங்க. இதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேணாம், நான் அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். டீச்சர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சீக்ரெட்டான டெக்னிக்கை நான் கத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம அதை இப்ப என்னால செய்ய முடியும்னு ஃபேங் சொல்றான். உண்மையாவான்னு யூ கேக்குறா. உண்மையாதான், நான் இப்ப 9th ஸ்டேஜில் இருக்கிறேன், இந்த பயத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபேங் கொடுக்குறான். யூவும் அந்த பயத்தை வாங்கிக்கிறா. அந்த டெவில் ஃபேங் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கான சுவையான உணவு வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். தண்ணி எல்லாம் அவங்க பக்கமா வருது. ஃபேங் அவனுடைய பவர் அனுப்பி அதை தடுக்கிறான். பார்த்தா அந்த இடத்துக்கு முதலிங்களுடைய ராஜா வந்துட்டு கத்துறான். முதலிங்க எல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சுத்தி வளைச்சிடுதுங்க. இந்த தண்ணியில இவ்வளவு முதலிங்க இருக்கு, இவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும் போல இருக்குன்னு ஃபேங் சொல்றான். இந்த சின்ன முதலிங்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூ அவளுடைய சாட்டியை எடுத்து அடிக்கிறா. அங்க இருந்த தண்ணிகளும் வரைஞ்சு போய் அந்த முதலிங்களும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு கீழே விழுந்துடுதுங்க. அந்த பெரிச நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபேங் ஓடி வந்து அடிக்கிறான். அந்த முதல்ல அவனை தள்ளி விட்டுடுது. திருப்பி அடிக்க வருது. ஃபேங் அதிலிருந்து தப்பிச்சிடுறான். அது கடுப்பாகி கத்திட்டு எகிரி குத்துது. ஃபேங் அதிலிருந்தும் தப்பிச்சிடுறான். யூ அவளுடைய சாட்டியால அந்த முதலைங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கா. திருப்பி அந்த முதல்ல வந்து குத்துது. நான் நினைச்சதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஃபேங் சொல்றான். திருப்பி வாளால் அடிக்க வருது. ஃபேங் அதை பிடிச்சி சுத்துன்னு சுத்தி கடாசிடுறான். என்னுடைய வைய விட்டு போங்கன்னு யூ அந்த முதலைங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த முதலைய போய் ஃபேங் குத்துறான். திருப்பி அதை அடிக்க வருது. அதிலிருந்து தப்பிச்சுட்டு ஃபேங் அடிச்சிடறான். அதோடைய சோல் பவரை வெளிக்கொண்டு வருது. ஃபேங் ஸ்னேக் சோல் பவரை வர வச்சு அதை தடுத்துட்டு சீலன்னு சொல்லிட்டு அந்த பவரை அனுப்பி முதல்ல அடிச்சு அடியில் அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமாயிடுது. எங்க இருந்தோ திருப்பி அந்த டெவில் ஃபேங் வந்து போ, மொத்தமா அதோடைய பவரை உறிஞ்சிடு. எவன் ஃபைட்டிங் டிராகன் எலிஃபென்ட் டெக்னிக்கு ரொம்ப பவர் வேணும், ரத்தம் வேணும், அதனால உன்னோட கோபம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன உடனே ஃபேங்கோடைய கண்ணு ரெட் கலர்ல மாறுது. ஃபேங் உள்ளார போறான். அந்த இடம் ஃபுல்லா ரெட் கலர்ல ஆகிடுது. யூ நின்னுக்கிட்டு ஃபேங்குக்கு எதுவும் ஆகியிருக்காது
கூடாது இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த புகையில இருந்து ஃபேங் வெளியில வந்து, யூ நீ கவலைப்படாத, நான் அவனை தோக்கடிச்சிட்டேன். இவ்வளோ பெரிய முதலையோடைய ராஜாவாச்சே, பின்ன அவன் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனா தான் இருப்பான்னு ஃபேங் சொல்றான். உண்மையாவான்னு யூ கேட்கறா. யூ உன்னுடைய ஃப்ரீஸ் பவர் மூலியமா நீ என்னைய மிஞ்சிட்டேன்னு ஃபேங் சொல்றான். முட்டாள்தனமா பேசாத, நான் உன்னை மிஞ்சணும்னா நான் இன்னும் எவ்வளவோ பார்க்கணும்னு சொல்லிட்டு யூ அங்கிருந்து போறா. ஃபேங்கோடைய கண்ணு திருப்பி ரெட் கலர்ல மாறிடுது. திருப்பி அந்த இடத்துக்கு டெவில் ஃபேங் வந்துட்டு, இவ்வளோ பெரிய முதல்ல ராஜா, இவ்வளோ முதலிங்க இந்த இடத்துல இருக்கு, அதுங்களுடைய பவரையும் அதுங்களுடைய ரத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுன்னு அந்த டெவில் ஃபேங் சொல்றான். ஃபேங் சீக்கிரம் வான்னு யூ கத்துறதை கேட்டு திருப்பி பயப்படி மாறிடுறான். இந்த பொண்ணு வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான்னு டெவில் ஃபேங் சொல்றான். இதோ வரேன்னு சொல்லிட்டு டெவில் ஃபேங்க பார்த்து, நீ ஒண்ணு இப்ப என்ன கிண்டல் பண்ண தேவையில்லை, நான் ஒண்ணு இதை வேணானே சொல்லல, இதுக்கப்புறம் நான் உன்னை ஒரு ஆர்ட் டெவில் ஆட்டம் நடத்த மாட்டேன்னு ஃபேங் சொல்றான். அதை கேட்டுட்டு அவன் ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறான். ஃபேங் அந்த மான்ஸ்டருங்களுடைய பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு, இதுல கோவத்தோடைய பவரும் கலந்து இருக்கு இல்லைன்னு ஃபேங் சொல்றான். நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு டெவில் ஃபேங் மறைஞ்சிடறான். ஃபேங் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படியே இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.